ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேண்ட் கட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்களே 4 சைடு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி. இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி கார்னர் வச்சு நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஐரன் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்றதால என்னால் ஐரன் பண்ணுற டைம் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து 1.5 இன்ச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கால் கிட்ட வந்து 2 இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு பேண்ட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கிட்டு இதோட அளவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சுற்று அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரெடி அளவு எடுத்துக்கலாம். ரெடி அளவு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பேண்ட்டோட அளவு எடுத்துக்கலாம். பேண்ட்டோட அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 1/2 இன்ச்சு பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இதோட அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ரெடி அளவு, அதுக்கப்புறம் வந்து இப்படிதான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நேராக வந்து நம்ம நேராக கோடு போட்டுடலாம். நேராக கோடு போட்டுட்டு இந்த சீட் அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட் அளவு அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். எட்டு இன்ச் இருக்குது ரெடி அளவு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா விட்டு சேர்த்து நம்ம வந்து 8 இன்ச் தான் வச்சுக்கலாம். ரொம்ப வைக்க வேண்டாம். இது வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு மட்டும் ஹைட்டு இப்படி நேராகவே வச்சுக்கோங்க. இப்படி நேராக நம்ம வந்து எக்ஸஸாக கிளாத்து விட்டுருக்கோம். இப்போது இந்த இதை வந்து கர்வாக எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஓகேங்களா? இது வந்து ஃப்ரில்காக வரும். நம்ம வந்து இது மட்டும்தான் எடுக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே ஃப்ரில் தான் வரப்போகுது. இது வந்து சீட்டோட அளவு. பாருங்கள், இது வந்து சீட்டோட அளவு. நம்ம இந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான் இடுப்புக்காக வரும். இதோட அளவுகள் பார்த்துக்கலாம். எக்ஸஸாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். 13 இன்ச்சு. இது வந்து 4 பாகமாக வச்சுன்னா இவ்வளோ ஒரு இவ்வளோ வச்சுக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான் கட் பண்ணுறது.
ஓகே, நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கோடு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இது வந்து நாடாவுக்கு இல்லை இதுக்காக டிசைன் கூட நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிப். அவ்வளோதான். இது பேண்ட் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம வந்து இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக இதில் ஃபுல்லாக வச்சுட்டேன். கொஞ்சம் அயர்ன் பண்ணினாலே நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது. ஓகேங்களா, இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டாச்சா, இப்போ வந்து இந்த இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 2 பாகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் டேப்பில் மெஷர் பண்ணாலும் ஓகே, இல்லை இப்படியே நார்மலாக நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கனாலும் ஓகேவா. இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். இதை வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச் எடுத்துக்க போகிறேன். ஒன்றரை இன்ச் மடிச்சு எடுத்துக்கிறேன். ஒன்றரை இன்ச் இதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நாடா கோக்கிறதுக்காக வேணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த 1.5 இன்ச் கரெக்டாக இருக்கட்டும். இதில் வந்து ஒன்று ஓப்பனாக இல்லாமல் இருக்குது, க்ளோஸில் இருக்குது. ஓகேங்களா, அதை நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து மடித்து எடுத்துக்கலாம். இது கரெக்டாக வச்சுக்கலாம் இதோட அளவு. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இதோட ஹைட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ரெடி அளவு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் மார்க் பண்ணிட்டேங்க. இது கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்ச்சு, டோட்டலாக 10 இன்ச்சு. இதை வந்து நம்ம மார்க் பண்ணி போகலாம். மார்க் பண்ணியாச்சு. இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து இது வந்து ஸ்டிச்சிங்காக. ஓகேங்களா, இது வந்து ஸ்டிச்சிங்காக இருக்கேன். இந்த பாக்ஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் அது வந்து இதுக்கு நம்ம ஜாயிண்ட் போட்டு ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இது ஏதாவது டிசைன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்னும் கிளாத் வந்து பேண்ட் கிளாத்தில் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்து கூட இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இங்கே வந்து ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலை தேவை அப்படின்னா. எனக்கு தேவைப்படாது, ஸோ அதனால் நான் எடுத்துக்கல. ஓகே, அவ்வளோதான். பேண்ட் கட்டிங் முடிஞ்சிச்சு.